ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். நான் உங்கள் அப்சர். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திகில் சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நாகர்கோவிலுக்கு அருகாமையில் இரவு நேரத்தில் ஒரு புள்ளத்தாச்சி பெண்மணி ஒரு துஷ்ட ஆவியிடம் வழி கேட்டு அதன் பிறகு அந்த பெண்மணிக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவம் எல்லா வீடியோக்களையும் விட கொஞ்சம் அதிபயங்கரமாக இருக்கும் அப்படின்றத முழுமையாக நீங்க நம்பலாங்க. இதயம் பலவீனமானவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் அப்படின்ற ஒரு வார்னிங்கையும் நான் கொடுத்துறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நாகர்கோவிலுக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது ரேவதி அப்படின்ற ஒரு சிஸ்டர் தாங்க. இந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அம்மாவுக்கு நடந்தது தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ரேவதி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மாவின் பெயர் தாங்க திலகவதி. அந்த திலகவதிக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு 22 வயசு இருந்திருக்கும். இந்த திலகவதியுடைய குடும்பத்தை பற்றி பார்த்தா இவங்களுடைய அப்பா அம்மா, திலகவதிக்கு 2 அண்ணன்கள் இருந்திருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலேயே இவங்க வீட்டுக்கு அடுத்து ஒரு 4 வீடுகள் தள்ளி தாங்க இந்த திலகவதியுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கூட பிறந்த அண்ணனுடைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த திலகவதியுடைய அம்மாவுடைய அண்ணனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்காரு. அந்த பையனுக்கு தோராயமாக ஒரு 25 வயசு இருக்குங்க. அவருடைய பேரு கருப்பன். இந்த திலகவதி குடும்பமும் இந்த கருப்பனுடைய குடும்பமும் பொருளாதாரத்தில் ரொம்ப வசதியாக இல்லை அப்படின்னாலுமே ஓரளவுக்கு வசதியோட அந்த கிராமத்துல கௌரவமா தாங்க இருந்திருக்காங்க. இப்படி இருக்கையில தான் இந்த திலகவதியும் இந்த கருப்பனும் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க காதலிக்கக்கூடிய விஷயம் இந்த இரு வீட்டாருக்கு தெரிஞ்ச உடனே எதிர்ப்பு தாங்க தெரிவிக்கிறாங்க. அதுதான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இவங்க இருவரும் உறவினர்கள் தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திலகவதியோட குடும்பமும் இந்த கருப்பனுடைய குடும்பமும் சொந்த நெருங்கிய உறவுகளாக இருந்தாலுமே பல வருடங்களாக பேசாம தாங்க பகையோடு இருந்திருக்காங்க. அதனால தான் உங்களுடைய காதலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க இரு வீட்டாருமே தட்டி கழிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த திலகவதி இந்த கருப்பனை மறக்க முடியாத காரணத்தினால நம்ம 2 பேரும் வேற ஊருக்கு ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிடுவோம். அப்படி திருமணம் பண்ணிட்டு மறுபடியும் நம்மளுடைய கிராமத்துக்கு வந்தால் நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், நம்மளையும் ஏற்றுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. அதனால தோராயமாக ஒரு நாள் இந்த பெண்மணியும் இந்த கருப்பன் இந்த இருவருமே ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமாக இவங்களுடைய கிராமத்துக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே திலகவதியோடைய குடும்பமும் சரி, இந்த கருப்பனுடைய குடும்பமும் சரி, இவங்க இருவருமே இந்த கிராமத்தில் மிதிக்கவே கூடாது, இந்த ஊரை விட்டே போங்க, உங்களால் இங்கே பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் சண்டை போட்டிருக்காங்க. அதனால மனமுடைந்து போய் இந்த திலகவதி, உங்களை நம்பி வந்திருக்கிறேன், நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம தாத்தா இந்த கிராமத்துலேருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இருக்கிறாரு, அவர் நமக்கு கண்டிப்பாக அடைக்கலம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தாங்க நம்பி சொல்லியிருக்கிறாரு. உடனே இந்த திலகவதியும் இந்த கருப்பனும் இவங்க நினச்சது சரியான முடிவு அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இந்த கிராமத்துலேருந்து 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய இவங்களுடைய தாத்தாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த கருப்பனுடைய தாத்தாவுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு தான். இவங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் பூர்வீகமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் தாங்க கொஞ்சம் பேரும் புகழோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த இருவரும் வர்றதை பார்த்துட்டு, நீங்கள் எங்கேயும் போக வேணாம், உங்களுக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன், நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், நீங்கள் இங்கேயும் இருக்கப்பா, நீங்கள் இங்கே இருக்கிறதா எனக்கு முழு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதனால ரொம்ப மன நிம்மதியோட இந்த கணவன் மனைவி இருவருமே இவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. இப்படியே நாட்கள் உருண்டு ஓட இந்த பெண்மணி இருக்காங்களே திலகவதி, அவங்களுக்கு கர்ப்பம் தரிச்சிருக்குது. அதனால பேரன் வரப்போறான் அப்படின்ற சந்தோஷத்தில் இந்த திருநாவுக்கரசும் அவங்களுடைய மனைவியும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருக்காங்க. இப்படியே சந்தோஷமா இவங்களுடைய நாட்கள் போக போக ஒரு நாள் ஒரு பேரிடி விழுக்க காத்திருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திலகவதியுடைய கணவர் கருப்பன் இருக்கார் இல்லையா, அவர் இவங்களுடைய தாத்தா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன வேலை பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தாத்தா சொந்தமாக மாட்டு வண்டிகள் வச்சிருக்காருங்க. அந்த மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு மணல் அள்ளுவது மற்றும் லோடு அடிப்பது அந்த மாதிரி வேலையில் தாங்க ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. அதே வேலையில தாங்க இந்த கருப்பனுமே போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாடுகள் இந்த கருப்பன் மேலே அலாதி பிரியமாக இருந்திருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இவர் இற தீனி வச்சாதான் அது சாப்பிடும், இல்லை அப்படின்னா கண்களில் தார தாரையாக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு சாப்பிடக்கூட மாட்டாதாங்க.
அப்படி இருக்கிற காரணத்தினால தான் அந்த மாடுகளை இவர் வந்து ரொம்ப பாசம் வச்சு அது கூடயே வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப பிரியமாக பழகிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி இருக்கையில தான் தோராயமாக இரவு ஒரு நாள் 8 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த திலகவதியும் அவங்களுடைய தாத்தா பாட்டியும் வேலைக்கு போன பையன் இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வெளியவே காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய வீட்டை சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் இருந்து மாடுகள் ஓடி வர மாதிரி சத்தம் கேட்குதுங்க. பொதுவாக கிராமத்து மக்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மாடுகள் காலில் சலங்கை கட்டி விடுவாங்கங்க. அதே மாதிரி அந்த மாடுகளுடைய கழுத்துலையும் சலங்கை மணி கட்டி விடுவாங்க. அந்த சத்தம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடு இதுதான் அப்படின்றத அடையாளம் காண்பதற்கும் வேற எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் அது வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்கங்க. அதே மாதிரி அந்த மாடு வரக்கூடிய சத்தம் கேட்ட உடனே இந்த 3 பேருக்கும் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. அதே நேரத்தில் அந்த மாடு இவங்களுடைய வீட்டுக்கிட்ட வந்து நிற்கும் பொழுது ஒரு சின்ன அதிர்ச்சிங்க இந்த 3 பேருக்குமே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பன் வந்து அந்த மாடு மேலே உட்காந்துருக்காரு இல்லையா, அப்படி உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் அப்படியே தலையை குனிஞ்சபடி முன்னாடி இருக்கிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கிறாரு, ஒருவேளை தூங்கிட்டாரா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இந்த தாத்தா பாட்டியும் இந்த திலகவதியும் அவங்களுடைய கணவர்கிட்ட நெருங்கி வராங்க. அப்படி நெருங்கி வந்து பார்க்கும் பொழுது இவங்களுடைய கணவர் மேலே எதர்ச்சியாக லைட்டாக தான் கை வச்சிருக்காங்க. என்னாச்சுங்க, ஏங்க அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் இப்பொழுது தான் இந்த மாதிரி பண்ணுவாரான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த மாடுகள் வந்து நல்லா பழக்கப்பட்ட மாடு. எங்கே போனாலுமே இந்த கருப்பன் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த வண்டியில் தூங்கிடுவாருங்க. சரியாக வரக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த மாடுகள் இவரை வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க. அதனால தான் இவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் மேலே கை வைக்கிறாங்க. கை வச்ச அடுத்த நிமிஷமே இந்த 3 பேருக்கும் கொலையே நடுங்கி போயிடுச்சு. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டியில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த கருப்பன் இருக்கார் இல்லையா, அந்த வாலிபர் அந்த மாட்டு வண்டியிலேருந்து கவுந்து கீழே விழுகிறாருங்க. அப்பொழுது கூட இவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஒருவேளை வேற எதுவும் பிரச்சனையா, மயக்கத்தில் எது இருக்கானா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போய் முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்புறாங்க. அப்படி தண்ணி அடிச்சு எழுப்புனதுக்கு பிறகு தாங்க தெரியுது அந்த நபர், இந்த கருப்பன் அப்படின்ற அந்த வாலிபர் உயிரோடவே இல்லை அப்படின்றது. இந்த விஷயம் தெரிந்த அடுத்த செகண்டே இந்த 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. தன்னுடைய கணவருக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே, உடம்புல எதுவும் காயமும் கிடையாது, அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இறந்து போன அந்த நபரை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பொதுவாக இவங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைலாம் கிடையாதுங்க, 2 கிராமம் தள்ளி தான் போகணும். அதே மாதிரியே இவங்களுடைய கிராமத்திலேருந்து அடுத்த கிராமத்தில் ஒரு சித்த வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணி அவங்களுடைய குடும்பத்தினரோடய சேர்ந்து இந்த பாரம்பரியமான தொழிலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் அந்த மாட்டு வண்டியிலேயே அந்த கருப்பனை ஏற்றிக்கிட்டு அந்த வைத்தியம் செய்யக்கூடிய அந்த பாட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த வயதான பாட்டி இந்த நபரை செக் பண்ணிட்டு இவர் உயிரோடவே இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தி இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி இறந்து போனார்ன்ற செய்தியை அந்த பாட்டி சொல்லும் பொழுது இவங்களுடைய குடும்பத்தினருக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டிருக்குதுங்க. அப்படி அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இவர் மாட்டு வண்டியில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை அவர் வந்து உத்து பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அதிர்ச்சி தாங்க முடியாமல் நெஞ்சு வலி வந்து அதே இடத்துலயே சுருண்டு விழுந்திருக்கிறாரு. அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த மாடுகள் வந்து அந்த இறந்து போன அந்த நபரோட சடலத்தையே தூக்கிக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பாட்டி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே பேரதிர்ச்சியோட உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அவங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு எல்லாருக்குமே செய்தி சொல்லி அவருடைய இறுதிச் சடங்கும் நடக்குதுங்க. அந்த இறுதிச் சடங்குல இந்த திலகவதியோடைய குடும்பத்தினரும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கருப்பனுடைய அப்பா அம்மா அவங்க குடும்பத்தினரும் வந்திருக்கிறாங்க. எல்லா இறுதிச் சடங்கும் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சாங்கியம்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது கூட இந்த திலகவதியுடைய அப்பா அம்மா பாசத்தோட, நீ தனியாக தானே கஷ்டப்படுவ, நீ எங்கள் கூடயே வந்துரு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைங்க. அதே மாதிரி இந்த திலகவதியும் என்னுடைய தாத்தா பாட்டி எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க அந்த வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் அந்த வீட்டுக்கு வந்து தானே உயிரை விட்டாரு, அதனால என்னுடைய கணவர் இருக்கக்கூடிய அந்த இறந்து போன அந்த இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க உறுதியாக இருந்திருக்காங்க. இப்படியே காலங்கள் கடந்து போக போக இந்த கர்ப்பிணி பெண்மணி இருக்காங்க இல்லையா, நிறைய மாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ங்க, அந்த சமயத்தில் இந்த பெண்மணி வீட்டில் இருக்கும் பொழுது இவங்களுடைய தாத்தா பாட்டிக்கு ஒரு செய்தி வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய இவங்களுடைய உறவினர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதனால துக்கம் நடந்திருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு நாங்கள் போகணும், நீ வந்து கஷ்டப்பட வேணாமா, அதனால இன்றைய இரவு நீ இங்கே இரு, நாங்கள் காலையில் அது எல்லாமே முடிச்சுட்டு மதியத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்படி இந்த புள்ளத்தாச்சி பொண்ணை வந்து தனியாக விட்டுட்டு போகக்கூடாது, எதுவும் இரவு நேரத்தில் எதுவும் அவசரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி இருக்காங்க.
அவங்களுமே வயதான நபர்கள் தான். அவங்க கிட்ட எங்களுடைய பேத்தியை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு துக்க வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், அதனால நாளைக்கு மதியம் தான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும், அது வரைக்கும் எதுவும் ஆத்திர அவசரம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, மற்றபடி சாப்பாடு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு கிளம்புறாங்கங்க. இப்படி இவங்க கிளம்பி போனால் அன்றைய இரவு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு இந்த திலகவதின்ற பெண்மணி படுத்து தூங்குறதுக்கு ஆயுதமாகறாங்க. அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த திலகவதி நினச்சி பார்க்காத அந்த நேரத்தில் இவங்களுக்கு திடீர்னு வயிறு வலி வந்திருக்குதுங்க. என்னடா அது, ஆட்கள் யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி வயிறு வலிக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. உடனே இவங்க எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வயதான பெண்மணியையும் அந்த வயதான நபரையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. ஐயோ, இந்த நேரத்தில் இப்படி சொல்றியம்மா, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுமே தவிச்சு போயிட்டாங்க. உடனே அந்த வயதான பெண்மணியோட கணவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்த வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த பெண்மணியோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன், நீ இங்கே இருடி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு போறாரு. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி தனியா கூட்டிட்டு போவீங்க, நானும் கூட வரேன், நீங்க பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நானே அவளை போய் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்துடுறேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸான வழிமாடி தெரியல. பிரசவத்தில் இருக்கும் பொழுது இந்த பெண்மணிகளுக்கு வரக்கூடிய வழிமாடி தான் தெரியுது. ஏன்னா இந்த பெண்மணி அவங்களுக்கு வயிறு வலிக்குதுன்ற விஷயத்தையே நடந்து வந்து தான் நம்ம கிட்ட சொன்னாங்க. அதனால நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத, நான் கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த பெண்மணியோட கையை பிடிச்சிக்கிட்டே கூட்டிட்டு போறாருங்க. அப்படி போய் பார்க்கும் பொழுது இவர் எப்படி போகலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய இந்த திலகவதியோடைய அவங்களுடைய தாத்தா பாட்டி வளர்த்துருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, அந்த மாட்டு வண்டி தாங்க இவருடைய கண்களில் தென்பட்டுருக்குது. இந்த மாட்டு வண்டியவே நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம், நீ மாட்டு வண்டியில் ஏறி உட்காருமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பிள்ளைத்தாச்சி பெண்மணியை அதிலேயே ஏற்றி விட்டுட்டு இவருடைய அந்த மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணி அந்த கிராமத்துலேருந்து கிளம்பி போகிறாருங்க. அப்படி இவங்களுடைய கிராமத்துலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாங்க. அதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் கடந்து போனாதாங்க இவங்க அடுத்த கிராமத்துக்கே போய் சேர முடியும். அந்த சமயத்தில் அந்த கிராமத்தோட எல்லை பகுதியில் நிற்கும் பொழுது இவங்க வலது புறம் போனால் மட்டும்தாங்க அந்த பக்கத்து கிராமத்துக்கு போக முடியும். அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா அந்த பாதையை வந்து மறைச்சு போட்ட மாதிரி பெரிய மரம் ஒன்று சரிஞ்சு விழுந்து கிடந்திருக்குதுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே அந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய அந்த நபரும் சரி, அந்த மாட்டு வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடிய இந்த பிள்ளைத்தாச்சி பெண்மணியான திலகவதியும் சரி பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நம்ம அவசரமாக போகக்கூடிய நேரத்தில் தான் இப்படி பாதையை மறைச்ச மாதிரி பெரிய மரம் ஒன்று சரிஞ்சு விழுந்து கிடக்குது, நம்ம இந்த இடத்த தாண்டி எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. வேறு வழி எதுவும் இல்லையாப்பா, தயவு செஞ்சு என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பிள்ளைத்தாச்சி பெண்மணி சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் எப்படியாவது உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், ஆனால் இந்த பாதையை கடுத்து வேற ஒரு பாதை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த பாதைக்குள்ளே நான் போனதே கிடையாது, ஒரு தடவை கூட நான் யூஸ் பண்ணதும் கிடையாது, அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வழி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அடுத்த நிமிஷமே இவருடைய கண்களுக்கு தூரத்தில் யாரோ ஒரு நபர் கருப்பாக அங்கிட்டு நடந்து போகிற மாதிரி தாங்க தெரியுது. யார் இந்த நபர் முன்னும் பின்னும் நடந்து போகிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த நபர்கிட்ட நம்ம பாதை கட்டோம் அப்படின்னா அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு அங்கே நபர் நிற்கிறார் இல்லையா, அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த நபர் நிற்கக்கூடிய திசையை நோக்கி போக போக இந்த மாடுகள் அப்படியே முரண்டு பிடிச்சிக்கிட்டு மிரள ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த மாடு வந்து நிற்கக்கூடிய இடத்த தாண்டி ஒரு புட்டு கூட நகர மாட்டேங்குதுங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, மாடும் நகர மாட்டேங்குது. அங்கே நிற்கக்கூடிய நபர் அங்கிட்டு நடந்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்மளை நோக்கி வந்து பக்கத்தில் என்ன ஏதுன்னு கேட்டாவது நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. என்ன காரணம், இவர் வந்து மாட்டு வண்டியை விட்டு இறங்கிட்டார் அப்படின்னா மாடு மிரண்டு அது பாட்டுக்கு அந்த வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட சேர்த்து எங்கிட்டாவது ஓட்டம் முடிச்சிடும். அப்படி ஓட்டம் முடிச்சிச்சுன்னா வயிற்று பிள்ளைத்தாச்சியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு எதுவும் பெரிய அபாயத்தில் உண்டாக்கிரும். அதனால நம்ம வண்டி விட்டு இறங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வண்டியை எப்படியாவது முன்னோக்கி கொண்டு போங்க, அவர்கிட்ட வழி கேட்போம், ரூட் தெரிஞ்சு அவர் சொல்லுவார்ல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. நான் அதுக்கு தாமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என்னன்னு தெரில, மாட்டு வண்டி ரொம்ப முரண்டு பிடிக்குது, கொஞ்சம் முன்னாடிக்கு கூட போக மாட்டேது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இப்படியே இந்த இருவரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது தூரத்தில் நிற்கக்கூடிய அந்த நபர் இந்த மாட்டு வண்டியை நோக்கி தாங்க வேகமாக நடந்து வராரு. நல்ல வேளை நம்ம கிட்ட தான் அவர் வந்துட்டு இருக்கிறாரு, அவர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்ல அந்த நபர் நெருங்கி வர இந்த மாடு பயங்கரமாக மிரண்டுக்கிட்டு இருக்குதுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏன் இப்படி அந்த நபரை பார்த்து இந்த மாடு பயப்படுது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் தூரத்துலேருந்து வந்து அந்த நபர் மாட்டு வண்டிக்கிட்டே நெருங்கி வந்துட்டாரு. அப்படி நெருங்கி வந்து நிற்கும் பொழுது இவர் வந்து பாதை கேட்குறாருங்க, இடதுபுறம் போனால் நம்ம வந்து போயிடலாமா அப்படின்ட்டு. அப்படி கேட்கும் பொழுது அந்த நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை, அப்படி உம்முன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னங்க, நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் போனோம்னா அந்த மருத்துவருடைய வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த நபர் எதிர்ப்புறத்தில் இருக்கார் இல்லையா, மறுபடியும் எந்த ஒரு வார்த்தையுமே பேசவே இல்லை. இதை நோட் பண்ணிகிட்டே இருந்த இந்த பிள்ளைத்தாச்சி பெண்மணி டக்குன்னு அந்த மாட்டு வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்கங்க. ஒரு நிமிஷம் பொறுங்கண்ணா, நானே அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே நிற்கக்கூடிய அந்த நபர்கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க.
அண்ணா கோச்சுக்காதீங்கண்ணா, நான் ஒரு புள்ளத்தாச்சி பெண்மணி, எனக்கு அவசரமாக வயிறு வலிக்குது, என்ன பிரச்சனைன்றது தெரியல, எங்களுடைய கிராமத்து வழியிலே நாங்கள் போகலான்னு நினைக்கும் பொழுது மரம் சரிஞ்சு விழுந்து கிடக்குது, அதனால தான் இந்த ரூட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்து போகலாமான்னு யோசிக்கிறோம், இந்த இடத்துல நாங்கள் முன்ன பின்ன போனது கிடையாது, இதுக்குள்ளே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த நபர் ஒரு வார்த்தை கூட பேசலை, ஆனால் அதுக்கு பதிலாக கை செய்க தாங்க காட்டுறாரு. தாராளமாக நீங்கள் போகலாம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. ரொம்ப நன்றிங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க மாட்டு வண்டியில் ஏற்றி உட்காந்துக்கிட்டு இந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய அந்த நபருமே அந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய அந்த பாதையை தேர்ந்தெடுத்து உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இப்படி அந்த நபரை தாண்டி இந்த இருவருமே அந்த மாட்டு வண்டியை முன்னேற்றி அந்த பாதைக்குள்ளே கொஞ்சம் தூரம் தாங்க கடந்து போயிருப்பாங்க. இவ்வளோ நேரம் முரண்டு பிடிச்ச மாடு சரியான வேகத்தில் இப்போ ஓட்ட முடிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மாட்டு வண்டியை ஓட்டக்கூடிய அந்த வயதான நபருமே நினச்சிருக்காருங்க. அப்படியே நினச்சி போயிட்டு இருக்கும்பொழுது மறுபடியும் இவங்களுக்கு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நபர் பாதை சொன்னார் இல்லையா, அதே நபர் இந்த மாட்டு வண்டிகளுக்கு முன்னாடி நிற்கிறாருங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய நபருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அதே சமயத்தில் இவர் ஓட்டக்கூடிய அந்த மாட்டு வண்டி சடார்னு நின்றுருக்குதுங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, அந்த நபர் அதே இடத்துல நிற்கிறாரு, மாட்டு வண்டி நிற்கிது. எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த நபர் இப்போ நம்ம அந்த இடத்த தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம், இப்பொழுது அதே நபர் அதே இடத்த வழியை மறைச்ச மாதிரி நிற்கிறாரு, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க பரிதவிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த புள்ளத்தாச்சி பெண்மணி உள்ள இருக்காங்க இல்லையா, திலகாவதி, என்னாச்சுங்கப்பா, என்ன பிரச்சனை, அங்கே முன்னாடி யாருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய நபர் சமாளிச்சிருக்கிறாரு. அதே நேரத்திலே இந்த இருவருக்கும் கொலையே நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு ஆண் மகன் ஆங்காரமாக அழக்கூடிய சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த புள்ளத்தாச்சி பெண்மணி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, நம்ம போகக்கூடிய இடத்துக்கு போவோமானே தெரில, என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது, அங்கே யார் நிற்கிறா எனக்கு தெரியல, நான் வண்டி விட்டு கீழே இறங்குவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தயவு செஞ்சு நீ என்ன நடந்தாலும் கீழே இறங்கிறாதமா, இறங்கிக்கிட்டனா உசுரே போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாட்டு வண்டியை ஓட்டக்கூடிய நபர் சொல்றாரு. இப்படியே இந்த இருவருமே பயத்திலே நடுங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த நபர் அந்த மாட்டு வண்டி கிட்டே நெருங்கி வராருங்க. அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்திலேயே இந்த மாட்டு வண்டியில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த நபர் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மர்ம நபரை ஒத்து பார்க்குறாருங்க. அடுத்த நிமிஷமே அவருடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சின்னு தாங்க சொல்லணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்த அந்த நபரும் இப்போ பார்க்கக்கூடிய அந்த நபரும் ரெண்டும் ஒரே ஆள் தாங்க. ஆனால் இந்த இருவருமே ஒரே ஆளாக இருந்தாலுமே அது மனிதனே கிடையாது, ஒரு கோரமான கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கரிய உருவம் அப்படின்றது அப்போ தாங்க அவருக்கே தெரிஞ்சிருக்குது. அடுத்த நிமிஷமே இது ஆன்மாதான்னு தெரிஞ்ச உடனே அந்த மாட்டு வண்டியிலேருந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி குதிக்கிறாருங்க. குதிச்ச உடனே இந்த பெண்மணி கிட்ட என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லிக்காம ஓட்ட முடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இந்த நபர் ஓட்டம் முடிச்சு இந்த பெண்மணி இருக்கக்கூடிய அந்த இடத்தை தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுதாங்க இந்த பெண்மணியை பார்க்குறாங்க. நம்மளை விட்டுட்டு தன்னந்தனிமையாக அந்த நபர் எங்கே ஓடி போகிறாரு, அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அலறி அடித்து துடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் பயந்தபடியே அலறி அடிச்சுக்கிட்டு கத்தி ஓட்ட முடிச்சிட்டாருங்க. அதன் பிறகு இந்த பெண்மணிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த மாட்டு வண்டியை விட்டுட்டு டக்குன்னு கீழே இறங்கி நிற்கிறாங்க. அப்படி கீழே இறங்கி நின்றுக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்கும்பொழுது அவங்களுடைய கண்களுக்கு எதுவுமே தட்டுப்படலை. அப்பா எங்கே இருக்கீங்க, தயவு செஞ்சு வந்துருங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அலறி இருக்கிறாங்க. ஆனாலுமே ஓடிப்போன அந்த நபருடைய சத்தமே கேட்காம வேற ஏதோ ஒரு ஆண்மகனுடைய சத்தம் ஆங்காரமாக கேட்டிருக்குது. இப்படி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களுடைய காதுகளுக்கு பக்கத்திலே அப்படின்ற மாதிரி தாங்க மூச்சு இறைக்கக்கூடிய சத்தமும் கேட்டிருக்குது. கொஞ்ச நேரத்திலே இவங்களுடைய முடியை கொத்தா பிடிச்சி டக்குன்னு அந்த இடத்த விட்டு கீழே தள்ளி இழுத்து போடுற மாதிரி தெரியுது. இழுத்து போட்ட உடனே இந்த பெண்மணி கீழே தட்டு மாதிரி விழுந்திருக்காங்க. நல்ல வேளைங்க இவங்களுடைய இடுப்பு பகுதி அங்கே இருக்கக்கூடிய தரையில் அடிபடலை, முதுகுப்புறமாக தான் விழுந்திருக்காங்க. என்னை யார் இப்படி பண்ணுறது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடியே சுற்றி முற்றி தேடுறாங்க. அப்படி தேடும் பொழுது அந்த இடத்துல யாருமே காணா. என்னடா அது, யாருமே காணா, ஆனால் அமானுஷமாக நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களுடைய பயத்தை மறுபடியும் மேன்மேல் படுத்துகிற மாதிரி இந்த பெண்மணியுடைய தலைமுடியை பிடிச்சிட்டு அப்படியே தரையிலேயே பின்னோக்கி இப்படி இழுத்தா இருக்கும். அந்த மாதிரி தாங்க ஏதோ ஒரு உருவம் இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்பொழுது தான் இவங்களுடைய தலைமுடி வலி தாங்க முடியல அப்படின்ற மாதிரி இப்படி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. ஏதோ கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கோரமான கரிய உருவ தோற்றம் இந்த பெண்மணியுடைய தலைமுடியை பிடிச்சி கொத்தா பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்குதுங்க, ஒரு பின்னோக்கி ஒரு மரத்தை சேர்த்து. இந்த உருவம் நம்மளை கொல்லாமல் விடாது போல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி ஓன அழுக ஆரம்பிச்சாங்க. நான் புள்ளத்தாச்சி பெண்மணி, என்னுடைய வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, என்னுடைய கணவரும் இறந்து போயிட்டாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நீ யார் என்னன்றதே தெரியல, என்னை எதுவும் பண்ணிடாத, என்னை கொன்றாத அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி அழுதபடியே சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த உருவம் எங்கே போச்சுன்னே தெரியலங்க, டக்குன்னு டிசப்பியர் ஆயிருக்குது. ஒருவேளை அந்த ஆன்மா நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி தாங்க நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இந்த பெண்மணி எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க.
அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் ஏற்கனவே பார்த்தா அதே கோரமான உருவத்தோற்றம் சமணங்கால் போட்டுட்டு இவங்களை உட்கார்ந்தபடி அப்படியே ஒத்து பார்த்துட்டு இருக்குதுங்க. இந்த பெண்மணி கொஞ்சம் நகர்ந்தா அந்த உருவமும் அப்படியே நகருது. எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணால் அந்த உருவமும் எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இந்த உருவத்துக்கிட்ட நம்ம பயங்கரமாக மாட்டிக்கிட்டோம், நம்மளை காப்பாற்ற போகிறது யார் என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனசில் எல்லா கடவுளையுமே வேண்டிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி வேண்டியுமே இவங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். என்ன காரணம்னா அந்த உருவம் உட்காந்துருக்கு இல்லையா, டக்குன்னு இந்த பெண்மணிக்கு பக்கத்திலே வந்து உட்காந்துருக்குதுங்க. அந்த உருவத்தோட முகத்தோற்றத்தை கோரமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை இந்த பெண்மணியால் முழுமையாக பார்க்க கூட முடியல. அதே சமயத்திலேயே அந்த உருவம் இந்த பெண்மணி பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுதுங்க அழுதபடியே, உன் வயதில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை எனக்கு வேணும், அந்த கரு எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப பசிக்குது, அதை கொடு, எனக்கு வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணியோட வயிற்றை போட்டு தடவி இருக்குதுங்க. இந்த காட்சியை பார்த்தா அந்த பெண்மணி 2 கண்களையுமே மூடிக்கிட்டு என்னை எப்படியாவது யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன் அப்படின்ற மாதிரி தாங்க பரிதவிச்சு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த சத்தம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஆன்மா அந்த இடத்துலே இல்லை. நம்ம இதுதான் சான்ஸு, நம்ம இந்த இடத்த தாண்டி ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஓட்ட முடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கனால ஆல்ரெடி புள்ளத்தாச்சி பெண்மணி அப்படின்றதுனால நடக்க தாங்க முடிஞ்சிருக்கு, அதுக்கு மேலே ஓடவும் முடியல. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய காலை பிடிச்சி விருட்டுன்னு வாரி விட்ட மாதிரி தாங்க இருக்குது. அப்படி வாரி விட்ட உடனே கீழே இருக்கக்கூடிய 30 இருக்கக்கூடிய அந்த கொடிகள் படர்ந்து போயிருக்க முடியா காட்டுப்பகுதி அப்படின்னா அப்படி ஒரு பகுதியில் தாங்க இந்த பெண்மணி சரிஞ்சு விழுந்திருக்காங்க. உளுந்த அடுத்த நிமிஷமே இவங்களுடைய வயிறு வந்து அங்கே இருக்கக்கூடிய தரையில் வந்து பட்டிருக்குது. அப்பயுமே இவங்களுடைய இடுப்பு பகுதி வயிற்று பகுதி வந்து தரையில் படலைங்க. அந்த இடத்துல செடிகள் கொடிகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதில் போய் தான் விழுந்திருக்காங்க. உளுந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த பெண்மணி அப்படியே ஆணு கத்திக்கிட்டு மயக்கம் போட்டிருக்காங்க. மயக்கம் போட்டுட்டு சில மணி நேரங்களுக்கு பிறகு தாங்க இந்த பெண்மணி முழிச்சு பார்க்குறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும் பொழுது யாரோ ஒரு நபர் இந்த பெண்மணியை கை தாங்கலாம் அப்படி வந்து பிடிச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு அந்த மாட்டு வண்டி நிற்கிது இல்லையா, அந்த மாட்டு வண்டிக்குள்ளே போடுறாங்கங்க. அப்படி மாட்டு வண்டிக்குள்ளே இந்த பெண்மணியை விட்டதுக்கு பிறகு அரை மயக்கத்தோடய முழிச்சு பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த இடத்துல யாருமே காணோம். நம்ம அந்த இடத்துலையா பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஏதோ ஒரு நினப்பில் இவங்க இருந்திருக்காங்க. மறுபடியும் இவங்களுக்கு வந்து மயக்கம் வந்த காரணத்தினால அப்படியே கண்ணை மூடி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சதுக்கு பிறகு கண்ணை முழிச்சு பார்க்கும்பொழுது மாட்டு வண்டியில் இவங்க போயிட்டு இருக்க மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. மாட்டு வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க. முன்னாடி யாராவது ஒரு நபர் ஓட்டினா தானே அந்த மாட்டு வண்டியை இயக்கிக்கிட்டு போக முடியும். அதனால தான் அந்த நபர் வந்து மறுபடியும் மாட்டு வண்டி ஓட்டினார் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரர் வயதான நபர், அவர் மறுபடியும் வந்துட்டார் போல அப்படின்ற மாதிரி தாங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மறுபடியும் இவங்களுக்கு ஈரக்கொலியே நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம்னா அந்த மாட்டு வண்டியில் யாருமே ஓட்டுறதுக்கான ஆட்கள் இல்லைங்க. அந்த மாடுகள் தானாகவே இந்த பெண்மணியை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஓட்ட முடிச்சு போயிட்டு இருந்துக்குது. இது என்னடா இது மர்மமாக இருக்குது, ஏற்கனவே தன்னுடைய கணவரை இப்படி தானே அந்த மாடுகளை வந்து இறந்ததுக்கு பிறகு கொண்டு வந்துச்சு, அது எல்லாமே சரிதான். ஆனால் மாடுகளை எப்படி நம்மளை தூக்கி அந்த மாட்டு வண்டியில் போட்டிருக்க முடியும், நம்மளை அந்த மாட்டு வண்டியில் தூக்கி போட்டது யார் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருக்காங்க. இப்படியே மிரண்டு போயிருக்கக்கூடிய அதே வேளையிலேயே இவங்க எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இவங்களால ஒரு பொட்டு கூட அசையவே முடியல. ஏன்னா கீழே விழுந்து அடிபட்டதில் அந்த கலக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்களால அசைவே கொடுக்க முடியலைங்க. அடுத்த நிமிஷமே மறுபடியும் அந்த மாடுகள் தானாக தான் போகுதா அப்படின்ற மாதிரி உத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கண்களுக்கு மங்களாக யாரோ ஒரு நபர் அந்த மாட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு ஓட்டுற மாதிரி தெரியுது. யார் இப்படி அங்கே உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறா, இவ்வளோ நேரம் வந்து யாருமே இல்லாத மாதிரி தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி தாங்க கண்களை தொடச்சிக்கிட்டு மிரண்டு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது மறுபடியும் இவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காட்சி தாங்க. அப்படி அந்த மாட்டு வண்டியில் யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் சட்டை அணிந்து ஒரு காவி வேஷ்டி போட்ட ஒரு நபர் தாங்க ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அந்த நபர் வேற யாருமே கிடையாதுங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போனார் இல்லையா இந்த திலகவதின்ற பெண்மணியுடைய கணவர் கருப்பன். அதே கருப்பன் தாங்க ஆக்ரோஷமா அந்த மாட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த திலகவதின்ற பெண்மணிக்கு அவங்களை அறியாமலே கண்களில் தாரத்தாரியாக கண்ணீர் இருந்திருக்குது. இவங்க என்னங்கன்னு எவ்வளவோ பேச ட்ரை பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய கண்களுக்கு மங்களாகத்தான் அந்த உருவம் தெரிஞ்சிருக்குது. அடுத்த செகண்டே அந்த நபர் முன்னாடி உட்காந்து ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா, டக்குன்னு இந்த பெண்மணியை பார்த்து திரும்பி இருக்கிறாரு. திரும்பின உடனே தன்னுடைய கணவர் தான் நம்மளை வந்து கூட்டிட்டு போறது அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த பெண்மணி மறுபடியும் மயக்கம் போட்டிருக்காங்க அந்த அதிர்ச்சியிலேயே. அப்படி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு பிறகு சில மணி நேரங்களுக்கு பிறகு தாங்க இந்த திலகவதின்ற இந்த புள்ளத்தாச்சி பெண்மணியை கண்ணை முழிக்கிறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு பேரதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது யாரோ ஒருத்தருடைய வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை சுற்றி 3-4 பெண்மணிகள் இருந்திருக்காங்க, 2 ஆண்களும் இருந்திருக்காங்க. யார் இவங்களாம், இவங்க எல்லாருமே நம்மளையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாங்க. அப்பொழுது தாங்க தெரிஞ்சிருக்குது இவங்க வேற எங்கேயும் கிடையாது, சித்த வைத்தியம் செய்யக்கூடிய அந்த வயதான பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்றது. அதன் பிறகு அந்த பெண்மணி நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களே அறியாமல் கேட்குறாங்க.
கேட்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இரவு நேரத்தில் வைத்தியம் பார்ப்பது வழக்கம்தான், ஆனால் அவசரம்னு யாராவது கூட்டு வந்தால் மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம், மற்றபடி நாங்கள் தூங்கிட்டு தான் இருப்போம். அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது மாட்டு வண்டி எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு கத்துற மாதிரி சத்தம் கிடச்சி, என்னடா அது ஒரே இறைச்சலாக இருக்கே அப்படின்ற மாதிரி திறந்து பார்த்தோம். அப்படி திறந்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மாட்டு வண்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாட்டு வண்டியில் தான் நீ வந்து மயக்கத்தில் இருந்தமா, அதனால தான் உன்னை கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருந்தோம். நீ எப்படி வந்த, நீ தனியாக தான் வந்தியா இல்லை உன் கூட யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படியே இந்த திலகவதி கிட்ட அந்த வைத்தியம் செய்யக்கூடிய அந்த நபர்கள் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த வீட்டுக்கிட்ட 4 நபர்கள் வந்து நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அந்த நபர்கள் வேற யாருமே கிடையாதுங்க. முதல் நாள் இரவு இந்த பெண்மணியை வந்து மாட்டு வண்டியில் கூப்பிட்டு இருந்தார் இல்லையா, இந்த திலகவதி என்ற பெண்மணிக்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு அந்த நபர் தாங்க கூட ஒரு 3 ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. நான் பண்ணது எல்லாமே தப்புமா, என்னை மன்னிச்சுக்கோ, அந்த உருவத்தை பார்த்து தான் நான் மிரண்டு போய் ஓட்ட முடிச்சிட்டேன். அதன் பிறகு கிராமத்துக்கு போய் என் கூடயே ஆட்களை கூட்டிட்டு வந்து மறுபடியும் மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்தில் நீ வந்து எங்கனுக்குள்ள இருக்க அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி தேடினேன். எங்க தேடியுமே நீயும் காணா, மாட்டு வண்டியும் காணா. அதன் பிறகு நான் மறுபடியும் கிராமத்துக்கு போய் இந்த விஷயத்த சொன்னதுக்கு பிறகு நீ மறுபடியும் அங்கே போய் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டு வா, இல்லை அப்படின்னா நான் உனக்கு கொன்னே போட்டுருவேன் அப்படின்ட்டு என் பொண்டாட்டி திட்டுனா. அதனால தான் வேற வழியே இல்லாமல் சித்த வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நீ வந்திருப்ப அப்படின்றத நான் நினச்சேன். அதே மாதிரி நீ இங்கே தாமா இருக்கிற, நல்லபடியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. நீங்கள் யார் அப்படின்றத அந்த வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த பெண்மணியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த பெண்மணியை யார் கூப்பிட்டு வந்தாங்கன்றதே தெரியலையே, இந்த பெண்மணி எப்படி தன்னந்தனிமையில் அந்த மாட்டு வண்டியிலேயே வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டுபடி பார்க்குறாங்க. ஆனால் அப்படி வந்த காட்சி வந்து வேற யாருக்கும் தெரியல அப்படின்னாலுமே இந்த திலகவதின்ற பெண்மணிக்கு நன்றாகவே தெரியும். நம்மளை இந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்து சேர்த்தது நம்மளுடைய கணவருடைய ஆன்மா தான் அப்படின்றது புரிய வந்திருக்குதுங்க. இந்த விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட சொல்லும் பொழுது யாருமே நம்ப தயாராகவே இல்லை. அந்த சமயத்தில் அந்த வைத்தியம் செய்யக்கூடிய அந்த வீட்டிலேயே ஒரு 5 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு உடனே அவங்க பக்கத்தில் நெருங்கி வராங்கங்க. அந்த அக்கா சொல்றது உண்மைதான், நான் வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வெளியே வந்தேன். அப்பொழுது அந்த மாட்டு வண்டியிலேருந்து ஒரு நபர் இறங்கினாரு. கருப்பு சட்டை போட்டிருக்கக்கூடிய அந்த நபர் என்னை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு அந்த மாட்டு வண்டியிலேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனார். நடந்து போனவர் எங்கே போனான்றதே தெரியல, திடீர்னு காணாமல் போயிட்டாரு. அதை பார்த்துட்டு நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பாப்பா சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்குமே புரிய வந்திருக்குதுங்க. வேற யாரும் கிடையாது, இந்த திலகவதின்ற பெண்மணியை காப்பாற்றினது அந்த கருப்பண்ணன்றவருடைய ஆன்மா தான் அப்படின்றது. அதன் பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இது சாதாரணமாக வயிறு வலி வந்ததுனால தான் நீங்கள் வந்து துடியாக துடிச்சு போயிட்டீங்க, பிரசவ வலி கிடையாது, நீங்கள் வந்து எப்பயும் போல வீட்டுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி மறுநாள் காலையில் முழுமையாக விடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஊருக்கு போனாங்க இல்லையா, துக்கம் நடந்த வீட்டுக்கு, இந்த திலகவதியோடைய தாத்தா திருநாவுக்கரசு மறுபடியும் அவங்களுடைய பாட்டியோடவே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நடந்த விஷயம்லாம் கேட்டு மிரண்டு போயிட்டாங்க. நான் அன்னைக்கே நினைச்சேன் என்னுடைய பேரன் அவனுடைய ஆன்மா இந்த வீட்டில் தான் சுற்றி தெரியுதுன்னு நினைச்சேன். அது இன்னைக்கு தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அவனுடைய ஆன்மாதாமா அவனுடைய உசுரையை காப்பாற்றிருக்குது. அவனை நீ வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே மனசார நினச்சிக்கோ, அப்படி நினச்சிக்கிட்டு அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு இடையருமே வராது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்களுக்கு எந்த ஒரு ஆவியாலையும் அமானுஷத்தாலையும் எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து சில வருடங்களாகவே இவங்களுடைய கணவருடைய ஆன்மா இவங்களுடைய வீட்டிலேயே சுற்றி சுற்றி வர மாதிரி தாங்க இவங்களுக்குமே தோணி இருக்குது. அதை பார்த்து இவங்களுக்கு வந்து பயமே இல்லைங்க. தன்னுடைய கணவன் மேலே அலாதி பிரியத்தோடு இருந்த காரணத்தினால அவர் அதே இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுமே மனசார நினச்சி எப்பொழுதெல்லாம் ஒரு சிறு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இவங்க வந்து அவங்களுடைய கணவரை நினச்சி வேண்டபடி இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த மாதத்திலேயே இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்குதுங்க. இந்த ரேவதி இந்த மின்னஞ்சலி ஷேர் பண்ணாங்க இல்லையா, அவங்க தாங்க அந்த பெண் குழந்தையே. கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை என்கிட்ட சொல்லும் பொழுது என்னுடைய நெஞ்சமெல்லாம் பதறி போயிடுச்சு. இப்போ வரைக்கும் இந்த சம்பவத்தை அவங்க மறக்காம தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்று வரைக்கும் என்னுடைய அப்பா உயிரோடு அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி அவங்க ஒரு கற்பனை உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கற்பனையாகவே இருக்குது. ஆனா என்னுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்பா இன்னும் வரைக்கும் அவங்களுடைய ஆன்மாவா இருக்கிறதாக தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அந்த இரவு நேரத்துல ஒரு ஆன்மா வந்து அவங்கள அவ்வளவு பயமுறுத்துச்சு இல்லையா, அந்த ஆன்மா யாரு என்னன்றது வேற யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் குடியிருக்கக்கூடிய ஒரு துஷ்ட முனி தாங்க. அந்த துஷ்ட முனி இவங்களை மட்டும் கிடையாதுங்க, அந்த பாதையில இரவு நேரத்துல போகக்கூடிய நிறைய நபர்களை வந்து பயமுறுத்திட்டு தாங்க இருந்திருக்குது. இதை வந்து சில வருடங்களுக்கு பிறகுதான் அந்த இடத்துல வந்து பூஜை புனஸ்காரங்களாம் பண்ணி அந்த துஷ்ட முனியால யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. மீண்டும் இது போல அதிபயங்கரமான ஒரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.